பாரதிராஜா அவர்கள் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஒண்ணு சமீபத்தில வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவர் இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி, சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு? பாரதிராஜா அவர்கள் எப்படி இருக்காரு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால 16 வயதினிலே அப்படிங்கிற படத்தின் மூலியமா இயக்குனரா அறிமுகமாகி இருந்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். தமிழ் சினிமாவுல மண் வாசனை போன்ற படங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டைரக்டர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. இவர் இயக்கியிருந்த கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், டிக் டிக் டிக், முதல் மரியாதை, அலைகள் ஓய்வதில்லை போன்ற எல்லா படங்களுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அனைத்து படங்களுமே கிராமத்து மண் வாசனையை பெற்றிருந்துச்சு. எவ்வளவு புதுமையான கதைகள கிராமத்தின் மூலமாகவும், மேலும் ரசிகர்கள் ரசிக்கும் வகையிலும் கொடுக்கறதுல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். இவரோட சினிமா பட்டறையிலிருந்து பாக்யராஜ் போன்ற ஏகப்பட்ட மிக முக்கிய டைரக்டர்கள் வெளிவந்திருக்காங்க. 84 வயதான பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில ஒரு சில முக்கியமான படங்கள் நடிச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து அவருடைய பையன் மனோஜ் அவர்கள் இறப்புக்கு பின் ரொம்பவே சோகமாகிட்டாரு. அவரோட வயது முதுமை காரணமாகவும் மிகப்பெரிய அளவுல அவரால நடக்கவும் முடியல. இந்த ஒரு நிலையில தான் சமீபத்தில அவருக்கு உடல்நலம் முடியாம போயிருக்கு. அவர பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்திருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஒரு புகைப்படத்துல பாரதிராஜா அவர்கள் ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டு, மீசையெல்லாம் இல்லாம, ஆள் அடையாளமே தெரியாம இருக்காரு. இத பார்த்த எல்லோருமே பயங்கரமா பதறிட்டாங்க. பாரதிராஜா அவர்களுக்கு என்னாச்சு? அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவரது உடல்நிலை குறித்து அறிக்கை ஏதாவது வெளியிடுங்க அப்படிங்கிற மாரியான செய்திகள தொடர்ந்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே பாரதிராஜா அவர்களோட ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் கேட்டத தொடர்ந்து பாரதிராஜா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரீசென்ட்டா அவர பத்தின ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாரதிராஜா அவர்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அவரு ஹாஸ்பிட்டல்ல ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்க வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்ணி, ஆரம்பத்தில அவருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் சிவியரா தான் இருந்தாரு. பட் இப்போதைக்கு அவரு ரொம்பவே நலமாக இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடல்நிலை சரியாகி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரசிகர்கள் எல்லாருக்குமே நிம்மதி பெருமூச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். கடந்த வருடம் பாரதிராஜா அவர்களோட பையனான மனோஜ்குமார் அவர்கள் இறந்து போயிருந்தாரு. அந்த ஒரு இழப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயரடியாக இருந்துச்சு. அந்த ஒரு இழப்பிலிருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாரு. அதிலிருந்து மீண்டு வர முடியல. அதுக்கப்புறம் தான் அவரோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. அப்பையிலேருந்தே இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து அவர் அப்சர்வேஷனில் தான் இருக்க போறாராமா. அதாவது 24 மணி நேரமும் ஒரு மருத்துவர் அவர் கூடவே இருக்க மாதிரி தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாரதிராஜா அவர்கள் தான் இப்போதைக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவருக்கும் ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸால் தாங்கிக்கவே முடியாது. அதனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 24 ஹவர்ஸ் அவர் மானிட்டரிங்லேயே இருக்கணும். கூடவே ஒரு அப்சர்வேஷனுக்கு ஆள் இருக்கணும். முடிஞ்சா ஒரு டாக்டரே கூட ஃபுல்லா போட்டுருங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அவருக்காக ஸ்பெஷல் ஏற்பாடுகள பண்ணியிருக்காங்களாமா. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.